இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். Most welcome to the covenant of the day. And today is 24th September 2025 and a Wednesday. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு புதன்கிழமை. சரி, ஆண்டவருடைய அவர் சாதாரண ஒரு கப்பெண்டர் குடும்பத்தில் பிறந்து வந்தவர். இப்போ ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இந்த வல்லமை அவருக்கு எப்படி வந்தது? இந்த அதிகாரம் எப்படி வந்தது அவருக்கு? How he got this authority? How he got this power? How he got this wisdom? பெரிய படித்தவர் அல்ல, காலேஜுக்கெல்லாம் போய் ஆமாதானே. அப்படிப்பட்டவர் பழைய ஏற்பாட்டுடைய வசனங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து தெளிவாய் பேசுகிறாரு. How he got the knowledge? இப்படியெல்லாம் அவர் மேலே அவர்களுக்கு பெரிய கேள்வியாக இருந்தது. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? Let's see. Mark chapter 6 verse 3. மார்க் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். In this note the carpenter, the son of Mary and brother of James, Judas and Simon, and are not his sisters here with us? So they were offended at him. இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னார் ஏசாமி, உள்ளூர் தீர்க்கதரிசிக்கு மரியாதை இல்லை. there's no honor for the local prophets. நம்ம தானே, அது இயற்கை தான். நம்மோடு இருந்து வாழ்ந்து அவரை பார்த்து குடும்பத்தை அறிஞ்சு குறை நிறையெல்லாம் தெரியும் பாருங்க. நம்ம தானே, குறையும் தெரியும் நிறையும் தெரியும் எல்லாம் தெரிஞ்சவங்க இப்படி திடீர்னு ஒரு மாற்றத்தை பார்த்த உடனே அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீர்ணிக்க முடியவில்லை. சில சமயங்களில் சபைகளிலும் நாம் பார்ப்போம். நம்முடைய குடும்பங்கள், உறவினர்களையும் பார்க்கலாம், நம்மோடு படித்தவர்கள் பார்க்கலாம், நம்மோடு தான் இருந்தாங்க. ஆனால் சடன்லி அல்ல, ஆனால் அவங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்க்கும்பொழுது ஆச்சரியப்படுவாய். ஒரு பெரிய கல்விமானாக மாறி இருக்கலாம், அல்லாட்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். ஆமாம் தானே? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அது எவ்வளவு தூரத்துக்கு அங்கீகரிக்கிறார்கள் என்பது தான் கேள்வி. ஆமாம் தானே? அங்கீகரிக்கிறதுனா அக்செப்டிங், ரிசீவிங், அந்த ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை மனிதர்களுக்கு ரொம்ப பலகீனமானது. நீ கவனிச்சு பாருங்களேன், இன்றைக்கு போராட்டங்கள் வருவதற்கு காரணம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையினால தான். ஆமாங்க. அப்போ இந்த ஜனங்களுக்கு இயேசு ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் என்னதான் அற்புதங்கள் செய்தாலும், எவ்வளவு அருமையான சத்தியங்களை சொன்னாலும், இவங்கெல்லாம் இவருடைய சகோதர சகோதரிகள் நம்ம கூட தானே இருக்கிறாங்க. மீண்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், சில கர்த்தருடைய சபைகள் இயேசு மரியாளுக்கு குழந்தை இல்லை, ஜோசப்புக்கு அவர்களுக்கு தொடர்பு இல்லை. இங்கே கூறப்பட்டிருக்கிறதெல்லாம் சிவிலியன்ஸ், பெரியவங்க, சிவிலியன்ஸ், சித்தப்பா பெரியப்பா அக்கா, இந்த மாதிரி சொந்தக்கார பிரதர்ஸுங்க, கர்சன்ஸு, நெஃப்யூஸ், இந்த மாதிரி தான் அவருடைய உடன் பிறந்தவர்கள் அல்ல. இயேசுடைய மரியாளுடைய கரு அவருடைய கற்பப்பை இயேசுக்கு மட்டும்தான் என்று வாதிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஐயா, அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருந்தாலும் தவறு இல்லையா? அது கர்த்தர் கொடுக்கறது தான், கடவுள் கொடுக்கறது தான். பாருங்க, அது பாவம் அல்ல. இயேசு மரியாள் வயிற்றிலே அவர் கருவிலே உதித்தார், ஆண்டவர் உருவாக்கினார். அதனால் அந்த அம்மா இன்னொரு குழந்தையை ஜோசப்புக்கு பெற்றிருந்தால் உடனே அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் அல்ல, பாவியும் அல்ல. ஆமாதானே? ஏன் இப்படி சிந்திக்கிறார்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை சில சமயங்களில். நீ ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையிலே நீ கீழ்ப்படிந்து வாழ்வாயானால் உன்னுடைய தூய்மை ஒரு நாளும் அழிந்து போகாது. If you have a fear of God and listening His word and obeying our word and honoring Him, dear brother and sister,
You will be a righteous person. Don't worry. ஒரு நாள் நீ உன்னுடைய பரிசுத்தத்தை இழக்க முடியாது, இழக்க மாட்டாய். சரி, ஜனங்களாலே அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் அநேகரை பயன்படுத்தி வருகிறார். ஆமா, அவைகள் குறைகள் மத்தியிலே, தவறுகள் மத்தியிலே, பலகீன மத்தியிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு வருகிறது. அதே சமயத்துல ஆண்டவருடைய போதனைக்கு உகந்தையாக இருக்கிறதா, ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு அது இணைந்து வருகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆல்வேஸ் யூ மஸ்ட் மெஷர் அண்ட் கேர்ஃபுல்லி வாட்ச் அண்ட் see. அதே ஃபாலோவிங் த வேர்ட் ஆஃப் காட், ஐ மீன் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உன் நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த புதிய நாளை உன் நாமத்தில் துவங்குற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். விசுவாசத்தின் ஓட்டத்திலே ஒரு தெளிவு, அல்லேலூயா, ஒரு மகிமை, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. உடைய வசனத்தின் உண்மைகளை, சத்தியங்களை காண கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறைவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, இந்த மாதிரியான இயேசுக்கு வந்த பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறதா? இல்லை மற்றவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்திருக்கிறத நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? டேக் கேர் and God bless.